மதர் என்ன பண்ணாங்க, wanted the egg to be returned to ஆன்சாலிக்கு திருப்பி கொடுக்கணும்னு நினச்சாங்க. சரி, அப்போ என்ன, ஃபஸ்ட்டுக்கு டி, செகண்டுக்கு ஏ, தேர்டுக்கு பி, ஃபோர்த்துக்கு சி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆன்சர் த ஃபாலோவிங் பார்க்கலாமா. ஹூ வாஸ் மேரி, மேரி யார், ஹூ வாஸ் மேரி, மேரி யார், மேரி வாஸ் எ 7-year-old கேர்ள், மேரி வாஸ் எ 7-year-old கேர்ள், மேரி யார், 7 இயர், ஒரு சின்ன 7 வயசு பொண்ணு. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, why did she do when she saw the hen, ஏன் அவள் என்ன பார்த்தோன்னே அவள் என்ன பண்ணான்னு கேட்குறாங்க. என்ன செஞ்சா அவள் என்ன பார்த்தோன்னே, just then a hen come into the garden, Mary ran into the house and brought a handful of rice. என்ன பார்த்தோன்னே வேகமாக குடுகுடுன்னு ஓடி போய் கை நிறைய என்ன பண்ணா, அரிசி கொண்டு வந்தா. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, why did Mary not want to return the egg, மேரி ஏன் திருப்பி எக்கை கொடுக்குற பிடிக்கல. அது நீங்கள் என்ன பண்ணோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கவனமாக பாருங்கள். why did இதில் என்ன இருக்குது, ஆன்சர் கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது, என்ன இருக்குது கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. why did எழுதக்கூடாது, why did விட்டுட்டு மேரி நாட் வாண்ட் டு ரிட்டன் த எக் அப்படின்னு போட்டு என்ன பண்ணுறீங்க, பிகாஸ் த ஹென் லேட் த எக் இன் ஹர்ன்னு போட்டுக்கோங்க, அவர் அழிச்சிட்டு ஹர் போட்டுக்கோங்க, HER ஹர், in her garden, so the egg belong to us. என்ன நினச்சாங்க, இதுவரை எழுதிக்கோங்க, இதுவரை எழுதினாவே போடும், நீ குட்டி பசங்க தானே, இதுவரை எழுதிக்கோங்க. இது வேணாம், நம்ம இது என்ன பண்ணலாம், அழிச்சிடலாம். என்ன பண்ணுறீங்க, இது வரையும் எழுதிக்கோங்க. என்ன எழுதுறீங்க, மேரி டிட் நாட் வாண்ட், என்ன எழுதிங்க, மேரி நாட் வாண்ட் டு ரிட்டன் த எக், கொஸ்டின்லேயே எக், மேரி நாட் வாண்ட் டு ரிட்டன் த எக்னு அதை எழுதிட்டு, பிகாஸ் த ஹென் லேட் த எக் இன் ஹர் கார்டன். என்னாச்சு, ஏன் அவளுக்கு திருப்பி கொடுக்குற பிடிக்கல, ஏன்னா பிகாஸ்னா ஏனெனில் அந்த ஹென் என்ன பண்ணுச்சு, அவளோட கார்டனில் தான் முட்டை போட்டுது, அதனால் அவளுக்கு திருப்பி கொடுக்குற பிடிக்கல, அதுதான் ஆன்சர். சரியா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வாட் டிட் தர் மதர் டெல் மேரி அண்ட் ஹென்ரி, மதர் என்ன பண்ணாங்க, மேரிக்கு ஹென்ரிக்கு என்ன சொன்னாங்க, போத் ஆஃப் யூ கேட்ச் த ஹென் அண்ட் ரிட்டன் இட் அண்ட் த எக் டு ஆண்ட் சாலி. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். இட்ஸ் இஸ் ராங் டு கீப் சம்திங் விச் does not belong to you. You must learn what is right and what is wrong when you are young. என்ன சொன்னாங்க, போய் அந்த ஹென்னை பிடிச்சிட்டு அந்த முட்டையை எடுத்துகிட்டு போய் ரெண்டையும் ஆண்ட் சாலிக்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, நீங்கள் எது நமக்கு சொந்தம் இல்லையோ அதை நம்ம கூட வச்சுக்கூடாது, சொந்தம் இல்லாத ஒன்று நம்ம வச்சிருக்கூடாது, இப்போவே சின்ன வயசுலேயே நீங்கள் என்ன பண்ணணும், எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் ஆன்சர். வாட் டிட் அண்ட் சாலி டூ வென் மேரி அண்ட் ஹாரி பாட் த ஹென் அண்ட் எக் டு ஹர், மேரியும் ஹாரியும் மறுபடியும் அந்த எக்கையும் ஹென்னையும் கொடுத்துருக்கப்புறம் ஆண்ட் சாலி என்ன பண்ணாங்க, அதுக்கு கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. நீங்கள் இன்னும் சி கிவ் 3 egg 2 அப்படின்னு எழுதிக்கோங்க, சி கிவ் 3 egg 2 அப்படின்னு எழுதிட்டு மேரி அண்ட் ஹாரி, மேரிக்கும் ஹாரிக்கும் 3 எக்கு கொடுத்தாங்க. சி கிவ்ஸ் 3 egg to மேரி அண்ட் ஹாரி, மேரிக்கும் ஹாரிக்கும் கொடுத்தாங்க அப்படின்னு எழுதிக்கோங்க. ஒன் டைம் நம்ம படிக்கலாமா, இது இம்பார்ட்டன்ட்ல. ஹூ வாஸ் மேரி, ஹூ வாஸ் மேரி, மேரி யார், ஹூ வாஸ் மேரி, மேரி வாஸ் an 7-year-old girl, மேரி வாஸ் a 7-year-old girl, மேரி வாஸ் a 7-year-old girl, மேரி வாஸ் எ 7-year-old girl. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கிறாங்க, வாட் டிட் சி டூ வென் சி சா த ஹென், ஹென்னை பார்த்தோன்னே அவள் என்ன பண்ணா, ஜஸ்ட் தென் எ ஹென் கம் இன் டு த கார்டன், மேரி ரன் இன் டு த ஹவுஸ்
and brought a handful of rice. Come on, எனக்கு ஒரு then சொல்லுங்க. Just then a hen come into the garden. Mary ran into the house and brought a handful of rice. Just then a hen come into the garden. Mary ran into the house and brought a handful of rice. Next என்ன கேட்டிருக்கிறாங்க? Why did Mary not want to return the egg? மறுபடியும் ஏறிக்கு ஏன் திரும்ப எக்கு கொடுக்குற ஏன் பிடிக்கலன்னு கேட்டிருக்காங்களா? அதுக்கு என்ன? Mary not want to return the egg. Mary not want to return the egg because the hen laid the egg in her garden. Mary not want to return the egg because the hen laid the egg in her garden. Mary not want to return the egg because the hen laid the egg into her garden. Next என்ன கேட்குறாங்க? What did their mother tell her? ஹென்ரி கிட்டையும் மேரி கிட்டையும் என்ன கேட்டாங்கன்னு கேட்குறாங்க. மேரி அண்ட் ஹென்ரி. Both of you catch the hen and return it and the egg to Aunt Sally. Both of you catch the hen and return it and the egg to Aunt Sally. Both of you catch the hen and return it and the egg to Aunt Sally. இது first point. Next, it is wrong to keep something which do not belong to you. இது செகண்ட் பாயிண்டாக கூட எழுதிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கூட படிச்சுக்கலாம். இது தேர்ட் பாயிண்டாக எழுதிக்கலாம். சரி, ஃபஸ்ட் படிப்போமா? இட் இஸ் ராங் டு யூ. என்ன சொல்கிறாங்க? இது நம்ம என்ன பண்ணலாம்? தேர்ட் பாயிண்ட்டாக எழுதிக்கலாம். இது தேர்ட் பாயிண்ட். நம்ம என்ன எழுதிக்கலாம்? இது செகண்ட் பாயிண்ட்டாக எழுதிக்கலாம். இது தேர்ட் பாயிண்ட். சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிங்கன்னா என்ன ஆகும்? ஈஸியாக மெமரி பண்ணிக்கலாம். சரி பாருங்கள், ஃபர்ஸ்ட் படிக்கலாம். Both of you catch the hen and return it and the egg to Aunt Sally. Both of you catch the hen and return it and the egg to Aunt Sally. Next என்ன கேட்டிருக்காங்க? சொல்கிறாங்க, it is wrong to keep something which do not belong to you. It is wrong to keep something which does not belong to you. It is wrong to keep something which do not belong to you. You must learn what is right and what is wrong when you are young. You must learn what is right and what is wrong when you are young. You must learn what is right and what is wrong when you are wrong. என்ன கேட்குறாங்க? when you are young. You must learn what is right and what is wrong when you are young. அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? வாட் டிட் Aunt Sally do when Mary and Henry bought the hen and the egg? ஹென்னையும் எக்கையும் கொடுத்துருக்கப்புறம் என்ன செஞ்சாங்க? Aunt Sally give 3 egg to Mary and Harry. Aunt Sally give 3 egg to Mary and Harry. Aunt Sallyன்னு போட்டுக்கோங்க. Aunt Sally அப்படின்னு போடலாம். இல்லைன்னா சி கூட போட்டுக்கலாம். She give 3 egg to Mary and Harry. 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 Okay, இதோட எக்ஸசைஸ் முடியுது. Okay students, today class is over. See you tomorrow. Thank you.